அடியே கொடியில் காய போட்டிருந்தேன் சேலையை காணுண்டி புது சேலை. கொடியில் காய போட்டிருந்தேன் புது பாவடையும் காணுக்கா. நம்ம பெரிய காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும், எல்லாவளும் வசதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எவளும் சேலையோ துணிமணியோ திருட மாட்டாளுவோ. ஆமாக்கா. அப்போ யார் எடுத்திருப்பா? உங்கள் 2 பேர் துணியையும் எடுத்தது நான் தான். யார் இது? யாரும் நான் தான் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. யார் இது? தெரியலக்கா. புரியலடியம்மா. போக போக தெரியும். நடாது அசரிய குரல் பாட்டு படிக்கி. போக போக தெரியுமாம்ல. சரி தெரியட்டும். குண்டம்மா மதினி, தூங்கவா செய்தனி? உனக்கு உடம்பு சரியில்லாமல் போன நேரத்தில் என்ன சொன்னேன்? உனக்கு உடம்பு சௌரியாகட்டும், எனக்கு சேலை எடுத்து வச்சு கும்பிடுதுன்னு கிளந்ததில்ல, நேர்ந்துக்கிட்டல்ல, செஞ்சியா நீ? அதனால தான் உன் சேலையை நான் தூக்கிட்டு போனேன். வந்தது என் சம்மந்தி சங்கீதாவா, என் மாமா பொண்ணு. ஆமாம், உனக்கு நான் எடுத்து வைக்கணும் நேர்ந்தேன், மறந்துட்டேன். ஆத்தாடி வந்து ஞாபகப்படுத்திட்டேன். என்னை தொந்தரவு பண்ணிடாத, என்னை தண்டிக்கிறாத. உனக்கு நான் சேலை எடுத்து வச்சு கும்பிடுதம்மா. என் பெரியப்பன் மாவா பெரிய நாயகி. அக்கா, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பேசுகிறது உனக்கு கனவுல தெரியுங்க்கா. நான் தான் உன் துணிமணியை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன். தொலைஞ்சு போகிறதுக்கு காரணம் நான் தான். என்ன வேண்டிக்கிட்ட நீ? உன் மகன் காணாமல் போனது திரும்ப கிடைக்கணும், எனக்கு எதாவது எடுத்து வச்சு கும்பிடுதேன்னு நேர்ந்தேன். செஞ்சிருக்கியா நீ? இது வரைக்கும் உன் மகன் நல்லபடியாக திரும்பி வந்தான். இன்றைக்கி வரைக்கும் அவன் நல்லா இருக்கான், அவனை நல்லா வச்சுருக்கேன். எனக்கு செய், இல்லை உன்னை நான் காணாமல் பண்ணி போடுவேன். சித்தப்பம்மாவா சின்ன பொண்ணா கனவுல வந்தா? ஆமாம் ஆமாம், அவளுக்கு நேர்ந்துக்கிட்டோம் என் மகன் நல்லபடியாக வரணும்னு. ஞாபகம் வச்சு வந்து கேட்காளே, அவள் தான் நம்ம திரும்பி நீட்டிகிட்டு போயிருக்காளோ. அத்தாடி சின்ன பொண்ணு, உனக்கு நான் சேலை எடுத்து வச்சு கும்பிட்டோம்மா. என்னை தொந்தரவு பண்ணிடாதம்மா, மன்னிச்சிருமா, தண்டிச்சிடாதம்மா.